அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விஸ்வாவசு ஆடி மாதம் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 16 வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான். ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லாருக்கும் தெரியும். காற்று உள்ள மாதம், எல்லார்ட்டும் சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்டெல்லாம் ஈடுபடக்கூடிய நல்ல மாதம். தாய்மார்கள்ட்டெல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும். வெயிலோட சூடெல்லாம் கொஞ்சம் குறையும். பலமுள்ள ஒரு மாதமாக தான் இருக்கும். இந்த மாதத்தில் மிதுனத்திலிருந்து வரிசையாக கன்னி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாக்குறார். அங்கே ராகு கேதுக்கள் உடைய பெல்ட்டில் தான் எல்லாமே இருக்குது. அவ்வளோ சுலமாக வெளியில் வரல. இந்த மாதத்தில் உடஞ்சிடும். சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார். அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார், கூட செவ்வாய் இருக்கார். இதில் என்ன ஆச்சரியன்னா, இந்த ரிஷபத்தில் இருக்க சுக்கராச்சாரியார் மலமலான மிதுனத்துக்கு போவார். குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார். டிஸ்கஷன். பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை, எல்லாம் நாசமாக போயிடுது. குரு வழியாக தான் கொடுத்தானோ. எத்தனை தான் சுக்கராச்சாரியர் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டின பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பாழ். அவ்வளவும். புதன் கடகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்கார்ந்துட்டு ட்ராமா பாருங்கள், இப்படி இருக்கு பாருங்கள். உடனடியாக வக்கரம் உறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க. சுக்கிரன் புதன் குரு. ஆடி மாதம்னால சூரியன் தனியாக உட்காந்துருக்கார் கடகத்தில். ஒருத்தருடைய கண்ணில் படலை, பெருமூச்சு விட்டு உட்காந்துருக்கார். ஒரு கண்ணில் பார்வை ஒருத்தரும் பார்க்கல. சரி, அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்தை சூரியன் ஒன்று தான் கொடுக்க முடியும். உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. சூரியன் ஒன்று தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக. இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுலேருந்து 5 பிராணசக்தி, அதுலேருந்து 5 பஞ்சபூதங்கள், அதுலேருந்து எல்லாமே வருது. சரீரத்தில் வச்சுன்னு வாழணுன்னா சூரிய தயவு தான் வேணும், ஒன்றும் நடக்காது. அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன்னா யாரும் பார்க்கல. சூரியன் இன்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார். அப்புறம் பூசம், அப்புறம் புதன். புனர்பூசம் குருவோட காலில் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார். குரு தன்னுடைய பார்வையை ராகு சனீஸ்வரனை பார்க்குறார். ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோது தோஷம்லாம் போயிடுறது அவங்களுக்கு. ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் காலி. சுக்கராச்சாரியர் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார். அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இது என்ன அர்த்தம்னா, குரு காலில் நின்று சத்தம். குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார். சுயகாலில் புனர்பூசத்தில் நின்னான்னா என்ன கிடைக்கும்? ஒன்றும் இல்லை, 0. பத்திரமா பணத்தை வச்சுக்க வேண்டியதான். இது ஒரு பொருளும் கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் வளமுள்ள மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா குரு இங்கே தானே இருக்கார். எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு, ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் சொன்னேன், முன்னாடியே சொல்லிட்டேன். அது வெளிநாட்டு இருந்தால் மெதுவாக வந்துடுங்க, இங்கே அப்புறம் போய்க்கலான்னு சொன்னது காரணம் இதுதான். இது இப்போதைக்கு இந்த வாழ்றெல்லாம் முடியாது. சனீஸ்வரன் மீனத்துக்கு போன அப்புறம் தான் ஒரு வழி. அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம்தான். நமக்கு அந்த வாசனை அடிக்கும். இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூசன்ஸ் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நல்ல இதுவே கிடையாது. நம்ம நாடு தூடு சொல்லிட்டு அத்தொண்டு இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோத்துக்கு வழி பண்ணலாம்ல, கிடையாது. அடுத்தவனையே அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை. ஏன் இப்படி படைச்சிருக்கான்னா அவனை தான் கேட்கணும். இதில் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக செம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கன்னிக்கு போயிடுவார். சுக்கராச்சாரியார் கடகத்தில் போய் உட்காந்துருவார். புதன் உட்காந்துருவார். இப்போ கடகத்தில் சூரியன் உட்காந்துருப்பான். ஆடி மாதம் இல்லையா, புதன் போவார், சுக்கிரன் போவார். அப்புறம் சுக்கராச்சாரியார் மெதுவாக இந்த இவர்கிட்ட
சிம்மத்துக்கு போவார். கன்னிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார். இந்த ட்ராமாலாம் ஆடின்னு இருப்பாங்க. விறுவிறுன்னு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த ட்ராமா ஆடின்னு இருக்கும் பாருங்க. அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சிட்டான்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. மடமடன்னு என்னவோ போவாங்க, எத்தியா பண்ணுவாங்க, கொடுவாங்க, உடனே அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, பறக்க பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த மாதம் பறக்க இருக்கும் எல்லாம். அது கன்னிக்கு போனோன்னு ஒரு வழியாக அப்பாடா செவ்வாய் தப்பிச்சோம் பிழைச்சோம் வந்துட்டார். யாரையும் பார்க்க முடியாது. அவர் கேந்திரத்தை மிதுனத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார், சுக்கராச்சாரியர் இருப்பார், புதன் இருப்பார். அப்புறம் தான் அவருக்கு கீழே இறங்கி வருவாங்க. அப்புறம் தான் புதன் கடகத்துக்கு வருவார். செவ்வாய் கன்னிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார். அது வரைக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க, குருவோடு பேசிகிட்டு இருப்பார். இந்த மாதிரிலாம் இருக்குது மீட்டிங்கு. இதில் என்னென்னா மிதுனத்துலேருந்து சிம்மம் கன்னி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள். அப்புறம் இந்த மாதத்தில் செவ்வாய் அங்கே போகிறார். அது வேறு கன்னிலேருந்து போனால் அதுக்குள்ளே அடுத்த மாதம் வந்துடும். இந்த 4 மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாதம் தான் முக்கியமானது மாதம். கிழக்கு வடக்கு பகுதி. அதனால் நமக்கு வேண்டியது செல்வமெல்லாம் வடக்கு பகுதியில் தான் வரணும், கிழக்குலேருந்து வராது. கிழக்கு பகுதி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர, இந்த சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை வச்சு தானே எல்லாம் பண்ணணும். ஆக மொத்தம் இந்த மாதத்தில் நம்ம இதுக்கு நன்னா இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது. நம்ம தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோட இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம், செய்வோம், ஆராதனை பண்ணுவோம், தன்னா இருக்குது. பண்டிகைகள்லாம் நிறைய, ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா, எல்லோரும் நல்லாயிருக்கும். ஆடிப்போர் ஆண்டாடு ஏதோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதைகளை படைச்சி அனுபவிக்கிறது வசதி பண்ணுறதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வரதில்லை. மற்ற நாடெல்லாம் வெற்று இடம் வரும், வாழவே முடியாது. பிரமிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், அவமானமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பலனை பார்ப்போம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி வர அப்படிங்கும்போது நல்ல அருமையான ஒரு காலம்தான். வெயிலுடைய வாட்டம் கொஞ்சம் குறையும், குழுன்னு இருக்கும், மழைகள் அப்படி சில்லுன்னு ஊட்டிகிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கும். இதெல்லாம் இருக்குது டார்ஜிலிங். அதே சமயத்தில் மனசுக்கு தெளிவாக இருக்கும். வெளிவட்டாரத்தில் எத்தனை சட்டங்கள்லாம் அடங்கி இருக்கும், எல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அதே சமயத்தில் இந்த கிராம தேவர்கள் ஆராதனைகள் நிறைய இருக்கிறதுனால நமக்கு மனசு லயிக்கும். சங்கீதம், கலை, ஞானம் இதெல்லாம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் நன்னா வளரும். அருமையான ஒரு காலம் அது. நம்மளது எப்போதுமே சனாதன தர்மத்தில் ஈடுபடுறே இருக்கணும். அது தொடர்புள்ள கலாச்சாரத்தில் நம்ம நாடு. அதனால தான் நம்ம நாடு உலகத்தில் எந்த மோசமான பீரியடில் நம்ம நன்னா வாழ்ந்துட்டு இருப்போம், கவலையே பட வேண்டாம். தெய்வங்கள்லாம் இங்கே இருக்க, தெய்வங்கள் உறையும் ஊர், வாழும் ஊர். நம்ம பின்னாடியே இருக்கும், விஐபி மாதிரி. அவங்களுக்கு வேண்டிய விஐபி தான் நம்ம. அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனைகளும் தலை தூக்க முடியாது. தலை தூக்கிச்சுன்னா அங்கே தலை இருக்காது. நீ கவலைப்படவே வேண்டாம், புரியுதுங்களா? அதுக்கு உண்டானது எல்லா ஏற்பாடும் எப்போவோ பண்ணியாச்சு. நம்ம பாரம்பரியத்தை விடாமல் இருக்கணும், குடும்பத்தில் எல்லாம் ஈடுபடணும், மேனோதானம் இருக்கப்படாது. ஏதோ வருமானம் ஓடுறதுக்கு விழுங்கவும் போகக்கூடாது. அங்கெல்லாம் இருக்கிற வருமானம் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட பண்ண பழக்கிட்டேன்னா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்படி முடியுமானா இந்த மாதம் முடியும். கடன் தொல்லையாக இருக்குமே, கடன் தொல்லை இருக்காது. வருமானம் இழப்பு ஜாஸ்தியாக இருக்கு, வருமான இழப்பு இல்லை. வருமானத்தை ஸ்பென்ட்ரிஃப்ட் நிறைய செலவழிக்கிறீங்க, செலவுகள் மட்டுப்படும். அப்புறம் டாக்டர் செலவெல்லாம் இருக்குது, அதிகமாக போகிறதே நோய் அது குறைஞ்சிரும், ஆரோக்கியம் கூடும். மனசு தெளிவு வந்ததுனாலே போதும். மனசு தெளிவாக இருந்தால் போதும், குழப்பம் இல்லாமல். அந்த குழப்பத்தை உண்டாக்குறது மனசு இந்த மாதம் பண்ணாது. ஆனந்தமாக என்ஜாய் பண்ணணும் லைஃப். அதனால் உடம்பு ஆரோக்கியம் நன்னாயிடும். கண், காது, கேட்டு அவயங்கள்லாம் நிறையா ஒர்க் பண்ணணும். கூடுமான வரைக்கும் நிறைய டைமை குடும்பத்தில் பேசுங்க, அனுபவிங்க. உறவுகள் நல்லா கலக்கணும், பண்டிகைகள்லாம் கொண்டாடுங்க, அது எல்லாத்தையும் பண்ணுங்க. அதே சமயத்தில் தெய்வ ஆராதனை எப்படி இருக்கணும், இதெல்லாம் இருந்ததுனால தான் அந்த தெய்வங்களில் நம்ம கூடயே இருந்தால் தான் நமக்கு பொறுத்தவரையும் குடும்பத்தில் ஈடுபாடு இருக்க முடியும், அமைதியாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும், ஒரு வெற்றிடம் வராது. தேவையில்லாத இதெல்லாம் மனசில் போட்டு குடைச்சல் பண்ணி தேவையில்லாத இதெல்லாம் போகாத ஊருக்கெல்லாம் போக வைக்காது. இதெல்லாம் நம்ம கூட தெய்வங்கள் அதுக்கு தான் படைச்சிருக்கான், அனுபவிங்க. அது சமயத்தில் ரிஷபத்தில் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது என்ன காரணம் என்னென்னா,
சுக்கராச்சாரியார் பணத்தை குப்பையில் போடுங்க, அந்த பணத்தினால என்னெல்லாம் அனுபவிப்பீங்க, எப்படிலாம் வாழ்க்கை வசந்தமான வாழ்க்கையெல்லாம் சுக்கராச்சாரியார் கொடுக்குறார். அதுதான் உணர்ந்து வர. காசுனால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. காசு இருந்தால் தான் வரும்னு சொல்கிறதுன்றது அது நியாயம்தான், அதெல்லாம் ஒன்றும் இன்ன முடியாது. ஆனால் காசு இருக்கிற காசுலேயே எல்லாமே கிடைக்கும் நம்ம வரும்போது அப்போ அனுபவிக்கலாம். காரணம் என்ன? எல்லாத்துக்கும் சனீஸ்வரர் முக்கியமானு சொல்லியிருக்கேன் பல தடவை. சனீஸ்வரர் ராகுவோடு இருக்கார், குருவோட பாறை தொடர்ந்து கிடைக்கிறது. உங்களுடைய 2ஆம் வீடு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சூரியன், அந்த புதன், சுக்கிரன், குரு, அப்புறம் பிறன் புதன் சுக்கராச்சாரியர் கடகத்தில் சூரியனோடு சேர்ந்துடுறார். ஒரு பிரச்சனை இல்லை. கடகத்தை சூரியனோடு சேரும்போது 3ஆம் வீடு ஆகிடுறது. அந்த வீட்டில் பிரமாதமாக ஒரு பிரச்சனையும் இல்லை. செவ்வாய் முக்கியமான ஆள் ஆச்சு, கலத்திரம் ஆச்சே அப்படின்னு கேட்கலாம். அயனசயன போகத்துக்கு உண்டானவர். அவர் பாம்போடு இருக்கார், கேதுவோடு இருக்கார். கேதுவோடு இருந்து ரிவர்ஸ் பால கேது அவங்க மேலே பார்க்குறார். சனீஸ்வரன் செவ்வாய் 2 பேர் இருக்காங்களே, அது கவலையே இல்லை. சுக்கராச்சாரியார் பலம் இருந்ததுனால அந்த ஒரு இதில் ஈர்ப்பு. எங்கிட்ட பணம் இருக்கணும் அவசியம் இல்லை. போக வாழ்க்கை சமூகத்தில் சந்தோஷமான உறவுகள், அந்த இது ஆர்டிஸ்ட்டு எல்லாம் வரும்போது, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, தொழில்நுட்பம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே கையில் பணம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த உழைப்பை கொடுக்கும்போது, சர்வீஸ் செக்டாரில் பண்ணும்போது தானாக பணம் வரும், தேவையானதுக்கு வரும். சர்வீஸ் சரியாக கிடைக்கும்போது எல்லாம் நல்லா அனுபவிக்க முடியும். இதெல்லாம் நம்ம எப்படின்னு சொல்லணும். நீ காசு கொடுத்தா தான் தேன் சாப்பிட்டா திரிப்பார் இடத்துல. தேன் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கலாம், திரிப்பு கொடுக்கும். அதே மாதிரி இந்த காசுனால் தான் எல்லாம் நடக்குதுன்னு சொல்கிற எண்ணம் இந்த மாதம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு வேண்டிய தேவைகள்லாம் பூர்த்தி ஆகும். ஏன்னா சம்பந்தப்பட்ட சப்தமாதி செவ்வாய் பாம்பை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அதுக்கு பிறகு புதன் நேரம் கடகத்தில் உட்காந்துடுறாரு, சூரியனோட உட்காந்துடுறாரு. ஸோ சுக்கராச்சாரியன் மெதுவாக இறங்கி வர்றார். அதனால் அந்த பார்வை டைரெக்டாக கிடைக்கிறது. சனீஸ்வரனுக்கு குருவோட தொடர்ந்து கிடைக்கிறதுனால, குரு லாபாதிபதி. அவரை குரு பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கலாம் தான் கூட, லாபாதிபதி ஸ்தானத்தில் தான் இருக்கார் தவிர குரு அஷ்டமத்திலே உட்காந்துருக்கார். குரு ஒரு நாளைக்கும் எந்த கிரகங்களுமே அந்த வீட்டில் உட்கார்றதுனால, அந்த காரகத்தை பெறதுனால அஷ்டமாதி தவிர அதை மாதிரி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வீட்டில் உட்காந்துருக்கார் குரு. மீதி 2ஆம் வீட்டில் தன வீட்டில் உட்காந்துருக்காரு. தன வீட்டில் குரு உட்காந்தோன்னா பணம் மாத்திரம் இல்லை, பொருள் மாத்திரம் இல்லை, சொன்னேன்னு தான் எல்லா சந்தான பாக்கியிலேருந்து எல்லா பாக்கியும் கிடைக்கும். உங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பணம் வந்தப்புறம் தான் ஒரு வீடு வாங்கணும், பணம் வந்தப்புறம் தான் பையனை படிக்க வைக்கணும், பணம் வந்தப்புறம் தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி, பணம் வந்தப்புறம் தான் நான் எல்லாம் செய்வேன்னு உட்காந்தான்னா அப்படியே உட்காந்து காலத்தை விட வேண்டியதுதான். அந்த ரொட்டேஷனுக்கு பணம், கடன் வசதி, அது இது என்னெல்லாம் உண்டு அதெல்லாம் கிடைச்சி அந்த ஆக்கப்பூர்வமான செயல்கள் தொடர்ந்து வரும்போது தானாக அந்த கடன் அடையக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த மாதம் கிடைக்கிறது. விருத்திக்கு உடைய மாதம். செடி வளர்ந்து பூ காய்ச்சி போனப்போ தானே உனக்கு காய் பனையெல்லாம் கிடைக்கும், காய் கனி கிடைக்கும் தெரிஞ்சு அது வந்தப்பறம் தான் நான் எல்லா வேலையும் ஆரம்பிப்பேன்னா எந்த காலத்தில் முடிக்க முடியும்? வயிறு எப்போ ரொம்ப. அதனால் கூடையே பகவான் இருக்கான்ற எண்ண உணர்வு வரணும். அவன் ரட்சிக்கிறான்ற எண்ணம் இருக்கணும். தேவதைகள் அதுக்கு தான் சந்தோஷமாக அவன் தேவதைகளோடு அனுபவிக்கூடிய இந்த மாதத்தில், ஆடி மாதத்தில் கேட்கவே வேணாம், எல்லாம் தானாக வரும் இந்த மாதத்தில். ஸோ ரிஷபத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. குருவினுடைய பாறை தொடர்ந்து சனீஸ்வரர் கிடையாது. தர்ம கர்மாதிபதி யோகாதிபதி யாருன்னா சனீஸ்வரர், தர்ம கர்ம சம்மந்தப்பட்டது. ஏன்னா நமக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகள், அனுபவிக்கக்கூடிய போக பாக்கியங்கள் எல்லாம், கலைகள், விஞ்ஞானம், தொழில்கள், இன்னொன்று உண்டோ ரசனைகள், அத்தனை ரசனையும் சுக்கிரன் தான் கொடுக்குறாரு. குரு அதுக்கு வேண்டிய வசதி வாய்ப்புகளை பண்ணி கொடுத்து அந்த கர்மங்கள், சனீஸ்வரன் அந்த கர்மங்களுக்கு உண்டான தேவைகளை கொடுக்குறார். நல்லதோ பட்டதோ அவ்வளோதான். அதுக்கு உண்டானது வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுத்து பணம் கொடுக்கணுன்னு குருனுடைய தொடர்ந்து வரதா இல்லையா? அதே சமயத்தில் வரும்போது அந்த சந்தோஷம் வரணும் வாழ்க்கையில். பையனை படிக்க வச்சா தானாக படிப்பு வந்துடாது. அந்த படிப்புக்கு அந்த மனசு, மைண்டுக்கு, அந்த குழந்தைக்கு ஈர்ப்பு அதெல்லாம் வரும்போது தானாக படிப்பு வரும். அப்புறம் மெட்டீரியல் பெனிஃபிட் அப்புறம் தான், துட்டு இருக்கணும் அப்புறம் இல்லை. ஸ்காலர்ஷிப்கள் கிடைக்கும். அதனால் இப்படியும் அந்த மணி மெட்டீரியல் வச்சு தான் வாழ்க்கை நடத்துகிறோன்ற எண்ணத்தில் இந்த மாதம் எல்லாம் வெளியில் வந்துடுவாங்க.
வேர்ல்டு லெவலில் மணியினுடைய வேல்யூ 0. அதனால் பெரும்பாலும் நம்ம ஊருக்கு அங்கேருந்து தான் வந்துன்றது. இன்னும் அந்த மணி வேல்யூலையும் கிடையாது. போச்சு. வேண்டிய தேவைகள் எல்லாம் இங்கே கிடைக்கும். எல்லா தேவையும் நமக்கு கிடைக்கிறது. இதை வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் வேறு நிறைய இருக்கிறது பணத்தை வச்சு சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ முடிய அளவுக்கு வேண்டிய அளவு கிடைக்கிறது. மேலும் 1-2 பேர் அப்போ இருந்தோம். இப்போ கும்பலுக்குமெல்லாம் ஃபேமிலி எல்லாம் ஒற்றுமையாக ஆரம்பிச்சுட்டு எல்லாம் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் கூட ஒரு அமைப்பு வந்துடுது இப்போது. அதனால் குடும்பத்தில் விருத்திக்கு எத்தனை பேர் வந்தாலுமே அத்தனை பேர் ரசிக்கக்கூடிய அமைப்பு வரக்கூடிய பொங்கி போடுறதுக்கு கொள்றதுக்கு எல்லாம் பைசா பொருள்லாம் வாங்கணும். எல்லாம் நிறைய சிறப்பாக இருக்கும். அது எப்படி வருதுன்னா அவனை தான் கேட்கணும். மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையை உண்டாகணும்னா தோப்பு உண்டாகணும்னா தனி மனிதன் தோப்பு உண்டாக்க முடியாது. அதனால் தோப்பு உண்டாகிற அளவுக்கு ஒரு அந்தஸ்து ஒரு வாழ்க்கை நமக்கு அமைப்பு இந்த மாதம் கிடைக்கிறது. ரிஷபத்தினுடைய சம்பந்தப்பட்ட பெண்களுக்கெல்லாம் திருமணம் தடையாருன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் எல்லாமே அப்படியே சொல்லியிருப்போம். புண்ணே கிடைக்கல அது டிமாண்ட் பண்ணுறாங்க. இது எப்படி ஆயத்தட்டு இன்னமே ஒரு கண்டிஷனும் ஆணோ பொண்ணோ போட முடியாது. கடன்னு வரும், பொருத்தம் பார்ப்போம், கல்யாணம் பண்ணுவோம், முடிஞ்சு போச்சு. இது என்ன இருக்கோ அந்த மனத்தை வச்சு முடிச்சுப்பாங்க. குறைவினர்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. அதனால் இந்த மனப்பான்மையெல்லாம் வந்துடும். இத்தனை வரண்ட பாருங்கள், இப்போ வந்துடும். அதனால் எல்லா வீடும் நல்லது நடக்கும், பிரச்சனையும் இல்லை. தேவையில்லாத மன உளைச்சலுக்கு தன்னால் ஆளானாங்க. இப்போ ஆக வேண்டிய இல்லை. சந்தோஷம் மனசு பூரிப்பில் இருக்கும். எண்ணங்கள்லாம் சிரத்து பறக்க பறக்கும். அருமையான ஒரு கவிஞர் இருந்தால் நல்ல கவிதை எழுதலாம். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமானதில் சுகபோக வாக்கியங்களில் ஒரு இனிமை கிடைக்கும். இது வெட்டியாக இதெல்லாமோ பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதம் இருக்காது. உருப்படியான விஷயங்கள் அண்ணா அனுபவிப்பாங்க. வீட்டுக்கு நாட்டுக்கு தோட்டத்துக்கு என்னென்ன செய்ய வேண்டியோ பொறுப்பாக செய்யக்கூடியோ பொறுப்புடன் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். எல்லாருக்கும் நல்ல சந்தோஷத்தை அனுபவிப்பாங்க. உறவுகள் நல்லா மேம்படும். அது ஒவ்வொரு மாதம் சொல்கிறீங்களேன்னா ஒவ்வொரு மாதத்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அமைப்பில் இருந்தாலும் நம்ம மெதுவாக தான் வருவோம். அவ்வளோ சுலபமாக அவன் சொன்னதுக்காக உடனே வரமாட்டோம். அந்த சூழ்நிலை இந்த மாதம் இல்லாத சந்தோஷமாக வச்சுருக்கிறது. ஸோ அந்த அமைப்பில் தான் இந்த மாதம் பணம் செல்வாக்கு அந்த ஸ்டேட்டஸில் பறந்து போனவங்களுக்கு நம்ம போய் என்ன பிரயோஜனம், நல்லா இருக்கிறது நல்லா அனுபவிப்போமே, வர நேரத்தில் வரட்டமே நீ எண்ணம் கொடுப்பான். அந்த எண்ணத்தை கொடுத்து இருக்கிறத நல்லா அனுபவிப்பான். வாழ்க்கை டைம் எலிமெண்ட்டோட தான். அதுக்குள்ளே போட சரீரத்தை பாழாக்கி உறவுகளை பாழாக்கிட்டேன்னா அப்புறம் நீ என்னத்தை நீ வாழ போகிறீங்க? எல்லா மெட்டீரியல் திங்ஸ் எல்லாம் நம்ம அங்கேருந்து கொண்டுருவோமா, இல்லை பணம் உண்டாக்கினா உடனே வந்துடுதா? எப்படி இது? அதனால் இந்த வியாபாரங்கள்லாம் டல்லாக இருந்தது. இப்போ இனிமேல் சூடு பிடிச்சிரும். வேண்டிய அளவு சூடு பிடிக்கும். தேவைகள் இங்கேருந்து நிறைய போகணும். நம்ம நாட்டில் விளைபொருளுக்கு பஞ்சமே இல்லை, எல்லாமே இருக்கும். டன்னாக அரிசியை ஆப்பிரிக்கா அனுப்பிச்சிட்டார். அமெரிக்கா போயிட்டு வந்துட்டாங்க. கிடையாது. இப்படி ஒன்றுமே நம்ம டாமினேட் பண்ணுற அளவுக்கு நாடு இருக்கிறதுனால இந்த ரிஷபராசி நேயர்களை பொறுத்தவரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக சொல்லி வாழ்த்தி அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.